இன்னைக்கு ஆதியோட பிறந்த நாள். இந்த 22 வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய கருணையும் அருளும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. என்னைக்கும் அது கிடைக்கணும். என்னங்க, எங்க போயிட்டாரு இவரு? என்ன பைக்கு? படிச்சு பார், பஜாஜ் பல்சர். விளையாடாதீங்க. இந்த பைக் யாருக்கு? ஏய், இந்த வயசுக்கு மேல நானா பைக் ஓட்டுவேன்? நம்ம ஆதிக்கு பர்த்டே பிரசன்ட். எப்படி இருக்கு? யார கேட்டு வாங்குனீங்க? கடைக்காரனை கேட்டு வாங்கினேன். ஏன்? போதும். தினம் பேப்பர்ல இங்க ஆக்சிடென்ட் அங்க ஆக்சிடென்ட் எத்தனை நியூஸ் வருது. கேஸ் ஸ்டவ் வெடிக்குதுன்னு தினம் பேப்பர்ல வருது இல்ல? அதுக்காக நீ சமையல் பண்றதை நிறுத்திட்டியா என்ன? இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவனை சப்போர்ட் பண்றதுனாலதான் அவனுக்கு என் மேல பயமே இல்லாம போயிடுச்சு. இது பாரு, குழந்தைங்க பெத்தவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. பாசம்னு ஒண்ணு இருந்தா போதும். எங்க அது எங்க? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஏமா, இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு போடுறீங்களா? இல்ல இல்ல, அது அவனுக்கு மட்டும்தான். அவனுக்கு மட்டுமா? சொத்தெல்லாம் திண்ணை தித்திர போட்டுருக்கேன். சும்மாருடா. சரி சரி, உன் பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்னப்பா வயசாவ கிஃப்டும் சின்னதா போயிட்டே இருக்கு. திறந்து பாரு. என்னத்த திறந்து பாக்குறது? பைக். தேங்க்யூப்பா. ஐயோ, வாவ். தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட். சத்தியமா இந்த மாதிரி ஒரு பிரசன்ட் தருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இன்னும் 2-3 நாள்ல லைசன்ஸ் ரெடி ஆயிடும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீ எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்பீடா இருக்க. பைக்ல மட்டும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக கூடாது. ஆனா படிப்புல மட்டும் 90 தாண்டணும். நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தா கூட பைக்க திருப்ப கொடுத்துட சொல்வேன். சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவன் தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடுல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நோ, நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதையே நினைச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கச்சதையை போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 rupees தேவைப்படுது. இந்தாங்க, இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா, எனக்கு 25 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வரேன், அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. வரேன்னு சொல்லாத, ஒரேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? ஹாய் ஆதி, என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது.
ஓரமா போங்கயா. பேசாம பார்க் பண்ணிட்டு கூட நடந்து வாங்கப்பா. ஏய் பைக் உடனே நிப்பாட்றா. இது பைக்கா? பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல லார்டு லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரடா. ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி ஒருத்தன் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான், இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன்? பாரு, எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன்னு கூட தான் சத்தியம் பண்ணேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரௌடு பாக்குது. இந்த பாரு, இப்ப நீ 90ல போனீங்கன்னா அவன் பின்னாடி உட்கார்ந்து வருவேன். இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 கிட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது செய், கிளம்பு போ. சாணக்கியா சாணக்கியா 90ல போடா. போறேன். என்னடா இது, குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற? குழந்தை குடியா இதா? என்னது, குப்பை தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீராண குழாய் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? யோ, இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா? வராதவன் வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு என்னடா உங்க வீட்டுல டிஃபன்? இனிமே தாயே ஏதாவது வந்து விழும். வேணா என்ன வேணும்னு சொல்லி இனிமே வந்து விட போகுதா? டோர் டெலிவரி போல இருக்கு. யாரா அவன்? வெளியடா. ஏய், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பைக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சொல்றேன்னு சொன்னனே, அதை இப்ப சொல்றேன். இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ, அதை விடு. உள்ள இருக்கிறவன வெளிய வர சொல்லு. ஏய், வெளிய வாடா. ஏய், ரவுடி நானே. I'm so sorry. Hi. Hi, I am Madan. Nice meeting you. எங்க மேல தான் மிஸ்டேக். You just carry on. This bugger must have come in the wrong side. What a Thank you. மேடம் நில்லுங்க. ஏய், இப்ப கேளுடா. ஏய், ஆமா, நீ என்ன வந்த கக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா? அதானே. இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லிருக்காரு. ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். பாரு, என் வண்டியை பாரு எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல நீ கிளம்பு. எங்க? வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெப்சி குடிக்கலாம். உஞ்ச பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? பின்ன மோதனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்னை சரக்கு ரயில வச்சா ஏத்துவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன். ரிப்பேரா? இனிமே அதுல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஹலோ, தாய்லாங்கடையில கொண்டு போய் போட்டாக்க பேரிச்சம்பள கொட்ட கூட தர மாட்டான் தெரியுமா? கொட்ட கூட தர மாட்டான். மச்சான், இத பண்ணு மச்சான். பண்றேன். ஹலோ சப்ளை, என்ன தனித்தனியா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வாங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணேன். சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ? அவன்கிட்ட லைசென்ஸ் கூட கிடையாது. அவன் மேல கொண்டு வந்து காரை மோதி இருக்கிறியே, இதை நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ, லைசென்ஸ் இல்லையா? ஓகே. என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கிறியா? போனா ஆனா இதுங்க கையில Hello? போலீஸ்? போலீஸ்லாம் வேணாம் மேடம். மேடம், நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறீங்க. கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா? எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை, டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000 5000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒயின் ஷாப். Shut up. I'm asking 2000 rupees. 2000 rupees-ஆ? ஒரு நிமிஷம் மேடம். ஆதி, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்கிட்ட 250 rupees தான்டா இருக்கு. பரவாயில்லையா, என்கிட்ட வெறும் 250 இருக்கு. அதையே கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டோன்ட் மைண்ட். வெறும் 250 தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப வாட்ச் கொடு. வாட்ச் எந்த கொஞ்சம் பழசு. இவன் கட்டிருக்கான் பாருங்க, அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது. குறா குறா கேக்குறாங்களா? குறா பைக்க கொண்டு மோத தெரியுதுல? குறா மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி அது. குறா என்ன இங்க பாருவே? குறா. மேடம், 1 மினிட். என் வாட்ச் கேட்டீங்க, அதுக்கு நீ என் ஃப்ரெண்டோட செயின்லாம் கேட்க கூடாது. ஹலோ, செயினையும் கொடு. குறா கலட்டா மேடம் கேக்குறாங்கல. மேடம், உள்ள ஒரு வெள்ளி அருணாக்குடி போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தேவைப்படுமா? Shut up. இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க. பைக்குன்னு இருந்தா ஓட்ட மாட்டோமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமிர போற பத்தியா? பணக்கார பொண்ணுடா. எல்லாம் உன்னால வந்தது. சனைக்கா 90ல போடான்னு. இப்ப எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் இந்த வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கான். உனக்கு தேவை ஒரு பைக் மச்சான். கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ, என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க.
இந்தாங்க சார். தேங்க்யூ. சார் என்ன சார் வண்டி எடுக்கிறீங்க? அங்க என்ன போட்டிருக்கு? சும்மா வாங்குங்க, பைக்கை ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். சார் 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 சார், ஓட வந்து நான் என்ன சொல்றது? வாட்ச் மோதிரம் பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏங்க அவ சொல்றத கேட்டு நீங்களும் சிரிக்கிறீங்களே. ஏண்டி உன்கிட்ட லைசென்ஸ் இல்லங்கிற விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சா என்ன ஆகுங்கிறது முக்கியம் இல்ல. நானே மோதிட்டு வாட்ச் செயின் பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத பாராட்ட மாட்டீங்களே? சபாஷ்ரா, என் பொண்ணு என்ன மாதிரியே. இத பாரு, உன் புத்திசாலித்தனம் எல்லாம் போதும். இனிமே நீ காரை வெளியில எடுக்க கூடாது. பாருங்கப்பா. ஆமாண்டா, எதுக்குடா ரிஸ்க்? நீ பக்காவா டிரைவிங் கத்துக்கிற வரைக்கும் டிரைவர் வச்சு ஓட்டிக்க. டிரைவர் எதுக்கு அங்கிள்? ஐயோ எப்படி இருக்க? பிரயாணம் எப்படி இருந்துச்சு? ஒரு 2 steps backல நில்லு. 2 steps back. Open your mouth. Open. அப்பா, இந்த பிளேடு வந்திருக்கே, எப்ப போகும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளேடு இங்க வந்தா மாச கணக்குல டாரா போட்டுரும். ஐயோ, காலையில போனவன் பிறந்த நாள் அதுமா இன்னும் சாப்பாடு கூட வரல. நேரம் ஆக ஆக எவ்வளவு பயமா இருக்கு. பைக் எல்லாம் வேண்டாம்னா யார் கேக்குறா? என்ன ஒரு மாதிரியா வரா? சம்திங் ராங். நான் எதுவுமே கேக்குறதா இல்ல, நீங்களே கேளுங்க. டேய், ஏன்டா இவ்ளோ லேட்டு? அது வந்துப்பா. டேய், நான் உனக்கு மோட்டார் சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்கல, ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட லாக் ஆயிருந்தா ஒரு போன் போட்டு சொன்னீங்கன்னா ஏன் இவ்ளோ டென்ஷன்? அது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அப்படின்னா நீயே உங்க அம்மாவுக்கு பதில் சொல்லு. மா 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 என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்காளம்மா, அவன் பைக் கேட்டிருக்கான். அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? எல்லா அப்பா அம்மா உன்ன மாதிரி தங்கமானவங்களா இருப்பாங்களா? அதனாலதான் அவங்க கிட்ட இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அந்த பைக்கை காட்டி உன்னை பத்தி பெருமையா பேசி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அம்மா வாமா, மா ப்ளீஸ் உள்ள வாமா. ஆமா, இது காலையில போட்ட ட்ரெஸ் மாதிரி இல்லையே. என்ன சரியா? அது யோசிக்கணும்ல. அதுதான் மதன் வாங்கி கொடுத்தாமா. எப்படிமா இருக்கு? அதான் அவன மாதிரி லூசா இருக்கு. அதான்மா இப்ப என்னம்மா பண்ணணும்ன்ற? சரி, இந்த லோடு மேல சத்தியமா இனிமே நைட்டு நான் லேட்டா வர மாட்டேம்மா. நிறுத்து. +2 ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆவறேன்னு தாத்தா தலைமையில சத்தியம் பண்ணேன். அதனால சும்மா மாட்டி இந்த தாத்தா போட்டோக்கு பூ போட வச்சுட்டியே. அதனால தாண்டா இப்போ ஓன் தலையில சத்தியம் பண்றேன். எப்படிமா? இதுதான் மாட்டா. நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தா கூட பைக்கை திருப்ப கொடுத்துட்டு சொல்வேன். என்கிட்ட சரியா மாட்டினாடா. என்ன இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடுற? பிம்பம் தொலைந்ததடா. ஹலோ பிரதர், ஒரு 200 rupees கிடைக்குமா? லோடு சும்மா காசு பணத்தெல்லாம் வீணா செலவு பண்ண கூடாது. அப்படியா? அப்பா, அண்ணா யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கான். உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னது? அதுல என்ன ரகசியம் இருக்கு? விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மம்மி, அண்ணாவோட ஆர்ம் ஷோல்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? டேய், அதுல புதுசா பாக்குறதுக்கு என்னடா இருக்கு? என்ன டாடி, எக்ஸசைஸ் பண்ணி அண்ணா ஷோல்டர்ஸ் எல்லாம் எப்படி ஏத்திருக்காரு. சும்மா கல்லு மாதிரி இருக்குல்ல. என்ன பிரதர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? நாளத்துறதுக்கெல்லாம் கண் கலங்குறீங்களே. அது ஒண்ணு இல்ல, இந்த சட்னில கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, அதான் நாக்கு கொஞ்சம் எரியுது. நாக்கு எரியுதா இல்லாட்டி கை கால்லாம் எரியுதா? நேத்து நீ மருந்து போட்டதை நான் பார்த்தேன். அப்போ 200 rupees தர மாட்டேங்கிற. டாடி, உனக்கு இல்ல நீ அரடாக்கன்னா சொன்னா உள்ள கை விட்டு எடுத்துக்கூட பாக்கெட்ல பார்த்து செலவு பண்ற செல்லம். 500 ரூபாய் எடுத்துட்டு 100 ரூபாய் வச்சிடறாக்கண்ணா. வெரி குட். பாத்தியா, உண்மையில அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். ரொம்ப 200 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுக்குறான். அடிச்சு கேட்டா 1000 ரூபாய் கூட கொடுப்பாரு. கூத்தரி தக்க தக்கிட்ட தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு. நடராஜர் நடனப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது. எப்படியாவது ஒரு 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே.
நில்லு. டீ உள்ளேயா போகுது? எல்லாத்தையும் உள்ளதான் போகுது. எந்த உள்ள இல்ல, அந்த உள்ள. ஆமா உள்ளதான் போகுது. கூட நான் கொண்டே கொடுக்குறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு half அன் அவர் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி. 1 hour கழிச்சு வரேன். என் புலிக்கு பல்லு விளக்க போறியா? இல்ல, கிள்ளிக்கு நகம் புடுங்க போறேன். உனக்கே நீ எப்படி பிடிக்குவ? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச்சு போட்டுக்கிறேன். பாத்தியா குழந்தைல என்னமா ஆடிட்டு இருக்காமா? பேஷ் 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 பேஷ். என்னமா ஆடிட்டு இருக்கான்? பாத்துட்டீங்க. என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர். உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? ஆ. அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாதடா அம்பி. ஏன்? இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போய. உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிகொண்டிருக்கார். அவரா குடியிருக்கார். இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது இல்லையே. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏதோ என் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா ஆ. கலெக்டர் ஆ? ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சாக் டீ ஆத்தின்னு இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார். அதனால நான் வர்றேன். போயிட்டு வாப்பா. இருங்கோ. ஆத்தனே இத அப்படியா? என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க நான் வரேன் போயிட்டு மாஸ்டர். வாப்பா. வரேன் ஸ்டூடெண்ட். பகவான் நல்ல கலையை கொடுத்திருக்கான். சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு இது? ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு ஏதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்பை மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில கொத்து பரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க. அதை கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்ஸர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் as usual வித்தவுட்ல வந்துருவேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500ஆ? அது எனக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க Dress சைடுல கிழிஞ்சிருக்குது. அதை நான் 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். முதல்ல ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்த நாள்ல இருந்து நான் உங்க கூட இருக்கேன். அந்த உரிமையில உங்களை உன்னை நான் கேட்கலாமா? அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. கேளுங்க. ஓவர் பிரிட்ஜ், ரோடு, கால்வாய் அகலப்படுத்துறதுன்னு எல்லாமே பெரிய ஒர்க்கு. மொத்தமா 100 கோடியை தாண்டும். இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகணும்னா பியூன்ல இருந்து மந்திரி வரைக்கும் கவனிச்சாகணும். பெரிய தொகை, பெரிய ரிஸ்க். முத சின்னதா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, அதோட மொத்த தொகை எவ்வளோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10,000. வெறும் 10,000. 10,000க்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறோம்னா ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுக்க பயப்படுறவன் சாதிக்க முடியாது சார். சார், உங்களுக்கு 10,000ல ஆரம்பிச்சதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி வெறும் 50 ரூபாயோட தான் இங்க வந்தேன். நான் போட்ட முதல் பத்திரமா என்கிட்டயே இருக்கு. இது 48 49 ஆனாதான் கஷ்டம். அது வரைக்கும் நஷ்டமே இல்ல. பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் சார். அப்பதான் இருக்கிறத காப்பாத்திக்க முடியும் சார். நோ, நாளையில இருந்து நீங்க வேலைய ஆரம்பிங்க. குட் லக். நான் தான் பேட்டிங். நான் தான் bowling. வெல், நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். டேய், நீ அம்பையரா? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட்னாக்க ஒரு கையை மேல தூக்கணும், சிக்ஸர்னாக்க 2 கையை மேல தூக்கணும், 4னாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அதுக்கு தானே சப்ஸ்டியூட் வச்சிருக்கேன். உனக்கு ஏதுடா சப்ஸ்டியூட்? சரி விடுப்பா. விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டியூட் வச்ச ஒரே ஆள் நீதான். யார் அது பிளிறது?
என்னையும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒன்னேவா? கிரிக்கெட்டுங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றா. ஏய், நான் பேட்டிங் பண்ணணும். பேட்டிங்கா? உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சி ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. ஏய், என்னடா? என்னது? என்ன பார்த்தா டாங்கரே, இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ? என்னது? இது தெய்வமா? என்ன தெய்வம் இந்த மெசேஜ் தேசத்துல இருக்கு? படிக்கலாம் இல்லையா? முடியாது, போடா. டேய், சும்மா இரு நீ. நீ இல்லாம கேமே இல்லடா. அதானே. இப்படி குடுக்க போறியா இல்ல பேட்டரி? இல்ல, இது வந்து குடுங்கறல. ஆஹா, குடுறா அந்த பால. ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆக்கி காட்டுறேன் நான். பாப்போம். ஹலோ, ப்ளீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு ஃபோர்ஸுக்காக வந்தேன். டேய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. ஆஹா, இப்போ போடுறான் பாடுறா. வெளியே போடா, வெளியே போடா. ஆக்சிடென்ட். அம்மா. நோ பால். நோ பாலா? ஆமா. என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா? டேய் திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆடாதடா. பால போடுறா. இப்ப பார், 6 பால் போட்டா 1 ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவர். வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டியாடா? ஐயோ, எஸ்கேப். டேய் டேய், அவன் தப்பிச்சு ஓடுறான் பாரா. அப்படியே மடக்கு. ஐயோ, ப்ளீஸ் மேன். ஐயோ, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ப்ளீஸ் மேன். ஐயோ, மாமி வராங்களே, ப்ளீஸ். உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன். அதுவும் எந்த ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றது நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா. மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்டே கேளுங்க, யாரும் அண்ணன் அடிச்சாங்க. தானே, சொல்றா. போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா, சொல்றா. இவன் தான் ஆண்டி. ஏய், நான் எங்கடா உடைச்சேன்? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குற? பேட் கூட நீ தானே. ஐயோ, இது எப்படி ஏத்திட்டு வந்துச்சு? அண்ணன் தம்பி கடையில ஏதோ உள்புந்து இருக்கு. நீங்க நம்பாதீங்க. நான் மாமி சாமி விக்கிற மாதிரி ஸ்டைலா போகுது. நான் மாமி இல்லடா, பொறுக்கி. வேணும்டா உனக்கு? மச்சான், யார் யாருக்கு என்ன ட்ரிங்க் வேணும், எவ்வளவு வேணும் அப்படின்றத கேட்டு வாங்கி வைக்கப்பட முடியுங்க. ஓகே? ஏன்னா எப்படியும் தான் பில் பே பண்ண போறோம். ஆமா, நான் தான் பே பண்ண போறேன். உன் பர்ஸ்ல இருந்து. இப்படிலாம் ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சதா நான் பர்ஸும் வச்சுக்கிறது இல்ல, அதுல பணமும் வச்சுக்கிறது இல்ல. இந்த இந்தியன் டிஸ்கோலாம் ஜூஸ்தி. நான் அமெரிக்கால இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய டிஸ்கோ பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் பறந்து பறந்து ஆடுவோம். அங்க பாரு. எங்க மச்சான், சூப்பர் சூப்பர் ஃபிகர். ஃபிகரா? அன்னைக்கு எங்க கிட்ட இருந்து வாட்ச் செயின் எல்லாம் புடுங்கினது அவதான்டா. இவ்வளவு அவளை ஏதாவது பண்ணும்டா. நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா நம்ம இந்த பேக்வர்ட் கண்ட்ரில இருந்து எஸ்கேப். ஆமா, யாரா அவன் பக்கத்துல போண்டாக்கு ஃப்ரெஞ்ச் பீரியட் வச்ச மாதிரி? அமெரிக்கால இருந்து வரும்போது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு கேஷுவலா லீவ் பண்ணலாம். This is for you. For me? Thank you. Hey, என் வாட்ச் குடுக்கறாடா அவனுக்கு. Thank you. வாட்சா குடுக்கற? உன்னை என்ன பண்றேன் பார். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா பொண்ணு மேலே கை வைப்பேன். அதுக்குதான். ஏய், அடிச்சு தூக்குங்கடா.
காசு இப்படி மொத்தமா வாங்கிட்டு அடியை இப்படி மொத்து மொத்துன்னு வாங்குறானுங்களே. அவனுங்க எல்லாரையும் அடிச்சிட்டேன். இதோ நான் வரேன். சாரிண்ணா, ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுருண்ணா, நான் போயிடுறேண்ணா, அமெரிக்கா போயிடுறேண்ணா. என் மிஸ்டேக், சாரி ப்ளீஸ். நீ ரொம்ப பெரிய ஆளு. எஸ்கேப்.